வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை தமிழகத்தில் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறத பார்க்கிறோம். பல நாட்கள் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு. ஒரு சில நாட்கள் நமக்கு கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தீவிரம் அடைந்திருந்தாலும், இனி வருகிற நாட்களில் படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தீவிரமடைய தொடங்கும். அதனால அடுத்த மழை தேதிகள் எப்போ அப்படிங்கிறது சிலர் நிறைய கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க. அதாவது அடுத்த மழை தேதிகள் எப்போன்னு சொன்னீங்கன்னா நாங்க தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்களுக்கான அடுத்த மழை தேதிகள் நம்ம அறிவிக்கிறோம். ஆனா எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வரப்போறது கிடையாது. கணிசமாக ஒரு 3 அல்லது 4 மாவட்டங்களில் மட்டுமே வருகிற நாட்களில் மழை பொழிவு, அதாவது ஏப்ரல் முதல் வாரங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் காத்திருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் மீண்டும் வாட்ட தொடங்கியிருக்கு. அனல் காற்று, பகல் நேரங்களில் கடுமையான அனல் காற்று சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கடுமையான அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீசி கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியுமா, அடுத்த மழை தேதிகள் வருமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம். இனி வருகிற நாட்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக இருக்கும். சாதாரணமாக 36 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 38.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். 38 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 40 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலாக வரப்போகிற ஏப்ரல் மாதங்களில் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இனி வருகிற நாட்களில் பகல் நேரங்களில் இயல்பை விட சில மாவட்டங்களில் கூடுதலாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போவே சாதாரணமாக 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து இனி வருகிற நாட்களில் மேலும் தீவிரமடையும். எந்தெந்த மாவட்டத்தில் கடுமையான எச்சரிக்கை உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். வெயில் வாட்டி வதைக்கக்கூடிய மாவட்டங்கள்: முதலாவது வேலூர் மாவட்டம், காட்பாடி, குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயில் வாட்டி எடுக்கும், அனல் காற்று வீசும். திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான அனல் காற்று வீச வாய்ப்பு. ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை மிக தீவிரமாக காணப்படும். 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு. தருமபுரி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் அந்த வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள் தொடர்ந்து தீவிரம் அடையும். தருமபுரி மாவட்டங்களில், குறிப்பாக தருமபுரி மாவட்டங்களில் பெண்ணாகரம் பகுதிகள், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நமக்கு வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும். தருமபுரி முழுவதுமாகவே 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாகவே வெப்பம் பதிவாகும். சேலம் மாவட்டம், அடுத்ததாக சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை, தம்மம்பட்டி இது போன்ற இடங்கள், சேலம் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகள், எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஆத்தூர், தலைவாசல் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை தீவிரம் அடையும். சேலத்தில் 38 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக பதிவாகக்கூடும். நாமக்கல் மாவட்டங்கள் மற்றும் கரூர் மாவட்டம், ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு பகுதிகள், மோகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலை மிக தீவிரம் அடையும். கரூர் மாவட்டங்கள், ஈரோடு மாவட்டங்களில் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள், ஈரோடு முழுவதும் அநேக இடங்களில் நமக்கு கடுமையான மழை பொழிவு விட வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நல்ல ஒரு ஆலங்கட்டி மழையெல்லாம் பார்த்தது தான் இந்த ஈரோடு மாவட்டம். ஆனால் இப்போ ஆலங்கட்டி மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும். திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள், திண்டுக்கல்ல நத்தம், சின்னாலம்பட்டி, வாடிப்பட்டி, உசிலம்பட்டி என பெரும்பாலான இடங்களிலும் தொடர்ந்து இந்த வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். மதுரை மாவட்டத்திலும் அநேக இடங்களில் கடும் வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு. விருதுநகர் மாவட்டம், சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும், விருதுநகர்ல நகர பகுதி இன்னும் ரொம்ப தீவிர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். இப்ப சொன்ன எல்லா மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருக்கும். மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. மீண்டும் கனமழை. தமிழகத்தில் அடுத்த சுற்று மழை வாய்ப்புகள் எப்போ, எந்த தேதியில் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் தென் மாவட்டத்தின் கடலோரங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 3 மற்றும் 4 தேதிகள், இந்த 2 தேதியிலுமே ஓரளவு லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம்.
ஏன்னா மறுபடியும் கனமழை தொடங்கியாச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க. ஏப்ரல் 3 மற்றும் 4ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம், முதலாவதாக கன்னியாகுமரி கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை மற்றும் சிவலோகம் உள்ளிட்ட பெரும்பாலான கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், நாசிரேத்து, குரும்பூர், அதைத் தொடர்ந்து தூத்துக்குடியினுடைய திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இன்னும் பல்வேறு பகுதிகள், கடலோர பகுதிகள், கடலொட்டிய இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் ஏப்ரல் 3 மற்றும் 4 தேதிகளில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும். கன்னியாகுமரி தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசியிலும் அவ்வப்போது சில சமயங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே ஏப்ரல் 3 மற்றும் 4 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு பதிவாகக்கூடும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே தொடர்ந்து நீடிக்கும். அதனால அதிக அளவு மழை பொழிவு எதிர்பார்க்க முடியாது. இப்போ சொன்ன அந்த தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி போன்ற பகுதிகள் வேணா ஏப்ரல் 2, 3, 4 தேதிகள் போல மழை வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் மற்றபடி பெரும்பாலான 95% பகுதிகளும் வறண்ட வானிலையே காணப்படக்கூடும். எல்னினோவின் தாக்கம் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. ஏப்ரல்லிருந்து அதனுடைய ஆட்டத்தை நம்ம பார்க்க முடியும். மார்ச் வரைக்கும் இருக்காது, நடுநிலை பகுதியாக நம்ம இருப்போம். ஏப்ரல், மே மாதங்களிலிருந்து எல்னினோவின் தாக்கம் படிப்படியாக நமக்கு தீவிரமடையும். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் அதனுடைய தாக்கம் இருக்கும். அடுத்த ஆண்டு வரைக்கும் எல்னினோவின் தாக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கும். ஆனால் நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவுல பொறுத்த வரைக்கும் சராசரியாக கிடைக்க வேண்டிய மழை கண்டிப்பாக கிடைக்கும். தென்மேற்கு பருவமழையில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய போதுமான அளவு மழை பொழிவு உறுதியாக இருக்கும். இப்போவே நம்ம கேரளா, கர்நாடக பகுதிகளை தொடர்ந்து விட்டு விட்டு பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு. இனி வருகிற நாட்களில் நமக்கு ஒரு எத்தனை நாட்கள் மழை பொழியும் அப்படிங்கிறதெல்லாம் சிலர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோங்க. ஏன்னா ஏப்ரல் 3 மற்றும் 4ஆம் தேதிகள் மட்டும்தான் தென் மாவட்டத்தினுடைய கடலோரத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மழை இருக்குமே தவிர அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆகவே ஒரு வறண்ட வானிலையே தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கும். ஏப்ரல் மாதத்தில் தான், அடுத்து வருகிற மாதத்தில் தான் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வுகள், இந்த ஏப்ரல், மே மாதங்களில் வலுவான நிகழ்வுகள் தமிழகத்தில் குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி ஒன்று தமிழகத்தை ஒட்டி நகர்ந்தால் நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம், அல்லது தமிழகத்தை விட்டு முழுமையாக விலகும் பட்சத்தில் வெயிலுடைய தாக்கம் மேலும் அதிகரிக்குமே தவிர அப்பொழுதும் நம்ம மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் மட்டுமே நேரடியாக தாழ்வு பகுதிகள் மற்றும் தாழ்வு மண்டலங்கள் தமிழகத்தில் கரை கடந்து நல்ல மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் இனி வங்கக்கடல் பகுதிகளில் உருவானாலும் வடக்கு அல்லது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரிசா, சத்தீஸ்கர், பீகார் போன்ற மாநிலங்கள், அதை தொடர்ந்து மேற்கு வங்கம், பங்களாதேஷ், மியான்மர் போன்ற இடங்களை நோக்கி நகருமே தவிர தமிழகத்தை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. கண்டிப்பாக புயல் சின்னங்கள் உறுதியாக இந்த முறை உருவாகும். வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கடல் வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் நண்பர்களே. அதனால் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வருகிற நாட்களில் புயல் சின்னங்கள் மற்றும் தாழ்வு பகுதிகள் உருவானால் உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும்.